ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. நமது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக நாம் பற்றுதலிலிருந்து விலகியவராக ஆக வேண்டும். ஏனென்றால் கடைசியில் வேறு எதுவுமே நமக்கு நினைவிற்கு வரக்கூடாது. மதிப்புடன் தேர்ச்சியடைந்து நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். எந்த தண்டனைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. பாபா கூறியிருக்கின்றார், எந்த ஆத்மாக்கள் மதிப்புடன் தேர்ச்சியடைவார்களோ அவர்கள் மனதின் தண்டனைகளிலிருந்து கூட விடுபட்டிருப்பார்கள். வெறும் கடைசி நிலையில் என்று மட்டுமல்ல, நீண்ட காலம் மனதின் தண்டனைகளிலிருந்து கூட விடுபட்டு ஆனந்தமான மனநிலையில் இருப்பார்கள். மனதின் உயர்ந்த நிலையில் நிலைத்தபடி மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்தபடி இருப்பார்கள். மகிழ்ச்சி என்ற சூரியன் அவர்களது மனதில் எப்போதும் உதித்த நிலையிலேயே இருக்கும், ஜொலித்து கொண்டே இருக்கும். எனவே ஞானத்தின் பலத்தினால் அனைத்து விதமான பற்றுதல்களையும் நாம் விலக்க வேண்டும். சோதித்து பாருங்கள். செல்வத்தின் மீதான பற்றுதல், குழந்தைகளின் மீதான பற்றுதல், கணவர் மீது பற்றுதல், காரிய விவகாரங்களின் மீது பற்றுதல், தனது சேவை தனது கடமை என்ற பற்றுதல், தனது வீட்டின் மீது பற்றுதல், தனது இன்சார்ஜ் பதவியின் மீது பற்றுதல், தனது சேவை நிலையத்தின் மீது பற்றுதல், பெயர் புகழின் மீது பற்றுதல். இந்த பற்றுதல்களின் பட்டியல் மிக பெரியதாகும். நமக்கு மிகுந்த புகழ் கிடைத்து கொண்டிருந்தது. எப்போது அது கிடைக்கப் பெறுவதில்லையோ மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும். பெயர் புகழ் மரியாதையின் மீது பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. நமக்கு ஏதோ சேவை கிடைத்திருக்கிறது, அதில் மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நாளை அந்த சேவை கிடைக்காமல் போகும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. இதற்கு அர்த்தம் என்ன? சேவையின் மீது பற்றுதல் வந்துவிட்டது. நமக்கு மிகப்பெரிய ஏதோ சேவையின் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நன்றாக ஆற்றிக்கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக பாபாவுக்கு நெருக்கத்திலும் இருக்கிறோம். யக்ஞத்தில் பெரியவர்களுக்கும் அருகாமையில் இருக்கிறோம். ஒருவேளை நாளை அந்த பொறுப்பை வேறு யாருக்காவது கொடுக்க சொன்னால் நாம் அதற்கு தயாராவதில்லை. ஏனென்றால் அந்த பொறுப்பின் மீது பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் துறவு மார்க்கத்தில் துறவிக்கு ஒரு நியமம் கூறப்பட்டிருக்கிறது. அவர் எந்த ஒரு இடத்திலும் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது. மேலும் அங்கிருந்து தன்னோடு எதையும் எடுத்துச் செல்லவும் கூடாது. சிலருக்கு அந்த இடம் பிடித்து போகலாம். இது நன்றாக இருக்கிறதே, இங்கு தண்ணீர் நன்றாக கிடைக்கிறது, இந்த சிவப்பு கம்பளம் மிக நன்றாக இருக்கிறது, இங்கு உணவு கூட மிக நன்றாக கிடைக்கிறது. இப்படி அந்த இடத்தின் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. சூழலின் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களின் ஈடுபாட்டிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். அப்போதுதான் கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் தோன்றாது. பொதுவாக மனிதர்களுக்கு பல விஷயங்கள் கடைசியில் நினைவுக்கு வருகின்றன. சேவைகளும் நினைவிற்கு வருகின்றன, செல்வமும் நினைவிற்கு வருகிறது. செல்வம், நகைகள் ஆகியவற்றின் மீதும் மனிதருக்கு மிகுந்த பற்றுதல் இருக்கிறது. மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் அவரிடம் இருக்குமானால் அதன் மீது மிகுந்த ஆசை வைத்திருக்கிறார். துணிமணிகளின் மீது ஆசை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம் மனதினை உயர்த்த வேண்டும். அதற்காக ஞானத்தை சிந்தனை செய்வோம். இது ஒரு விஷயமாகும். அடுத்த விஷயம், பரமானந்த நிலையில் இருப்போம். இதைவிட மிக அழகான பல வைபவங்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றன. இந்த நினைவிருக்குமானால் இங்கே இருக்கக்கூடிய ஆசைகளிலிருந்து விடுபட முடியும். பல சேவைகள் இருக்கின்றன, பல பெயர் புகழ் மரியாதை ஆகியவை கிடைக்கப் பெறுகின்றன. ஆனால் எப்போதும் நாம் சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். நமது சுயராஜ்ய அதிகாரி என்ற இருக்கையில் அமர்ந்திருப்போமானால் மிகப்பெரிய பதவியில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன், பகவானுடைய இதய சிம்மாசன அதிகாரியாவேன். அப்போது வேறு எந்த பதவியும் அவசியமில்லை. கூடவே யார் தன்னை ஒரு கருவி என்று நினைக்கிறாரோ, மேலும் தியாக மனப்பான்மை இருக்குமோ, எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாரோ, யாருக்கு ஒன்றை விட்டால் அதைவிட நல்லதாக இன்னொன்று கிடைக்கும் என்பது தெரிந்திருக்குமோ, அவர்கள் எதன் மீதும் பற்றுதல் வைப்பதில்லை. எனவே ஆழமாக சோதனை செய்வோம்.
அழியக்கூடிய பொருட்களின் மீது நாம் பற்றுதல் வைத்திருக்கிறோமா, அல்லது அழிவற்ற தந்தையின் மீது நமக்கு பற்றுதல் இருக்கிறதா? அழிவற்ற பிராப்திகள் நம் முன்னிலையில் இருக்கின்றன. அவற்றின் மீது ஈஸ்வரிய பெருமிதம் நமக்கு இருக்கிறது. நான் என்னவாக ஆகப் போகிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வாறு சிந்தனை செய்து நாம் ஆசைகளிலிருந்து விடுபடுவோம். அதன் மூலம் சக்தி வாய்ந்த ஆசைகளற்ற மனநிலையை உருவாக்க முடியும். மேலும் இறுதியில் கூட நாம் இனிமையாக ஆடியபடி பாடியபடி தந்தையோடு வீட்டிற்கு செல்வோம். ஓம் சாந்தி.